ஹாய், நான் உங்கள் தண்டசோறு சமையல்காரன். நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவர் ஃப்ரை செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ப்ரிப்பரேஷன் தான். அதை எப்படி செய்கிறதோ பார்க்கலாம் வாங்க. இந்த ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா புழு பூச்சி அதிகமாக இருக்கும். இதை புழு பூச்சி இல்லாததுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த புழு பூச்சி சாவறதுக்கு ஒரு 30% அளவு நல்லா குக் பண்ணி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து குக் பண்ணி வச்சிடலாம். இப்போது மசாலா சேர்க்க போகிறோம். முதலாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா பொடி சேர்த்துட்றோம். அடுத்ததாக தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன். அடுத்து கரம் மசாலா சிறிதளவு. அடுத்ததாக சால்ட் சேர்த்துக்கிறோம். அடுத்து லெமன் ஜூஸ் ஒரு லெமன் ஃபுல்லாக பிசிஞ்சிடுங்க. அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மசாலா இந்த காலிஃப்ளவரில் ஃபுல்லாக ஒட்டுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்த பிறகு அரிசி மாவு ஒரு புடி சேர்த்துடலாம். அடுத்ததாக கடலை மாவு ஒரு 2 புடி சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நல்லா, ரொம்ப தண்ணி தெளிக்காதீங்க, லிமிட்டாக கொஞ்சோண்டு தெளித்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 30 மினிட்ஸ்க்கு அடுத்து இந்த அளவுக்கு கோட்டிங் ஆகிருக்கும் மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் காஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கிறதுல ஒவ்வொன்றா சின்ன சின்னதாக விடுங்க, ஒட்டியாக போடாதீங்க. போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம இதுக்கு ஃபுட் கலர் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு கண்ணுக்கு கலர் தேவையா இல்லை நாவுக்கு சுவை தேவையா முடிவு பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்தால் போதும். எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். இப்போது நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரை ப்ரிப்பரேஷன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கும் பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.